ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த மாலை வேளையிலே வேதாகம வகுப்பில் பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. நாம் யோனா புத்தகத்தை குறித்து வேதாகம வகுப்பிலே தியானித்து கொண்டு வருகின்றோம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் நாம் இன்றைக்கு தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே 1074வது பக்கம். இதுவரைக்கும் நாம் 3 அதிகாரங்களை தியானித்திருக்கின்றோம். இன்றைக்கு 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த 4ஆம் அதிகாரம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. 1 முதல் 4ஆம் வசனம் வரை ஒரு பகுதியாகவும், 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை 2வது பகுதியாகவும் இதை நாம் பிரிக்கலாம். முதல் 4 வசனங்கள் அதை தான் நாம் இன்றைய ஆராதனையிலே இந்த வகுப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். அடுத்த வகுப்பிலே அடுத்த பகுதியை நாம் தியானித்து யோனா புத்தகத்தை அதோடு நாம் நிறைவு செய்வோம். இந்த முதல் 4 வசனத்திற்கு நாம் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், யோனாவின் வெறுப்பு என்று சொல்லி நாம் தலைப்பு வைத்துக் கொள்ளலாம். யோனாவின் வெறுப்பு. பொதுவாக 4ஆம் அதிகாரத்திற்கு முழுமைக்கும் ஒரு தலைப்பு நம்ம கொடுக்கலாம். யோனாவின் வெறுப்பும் ஆண்டவரின் இரக்கமும் அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிகாரம் முழுவதுக்கும் 11 வசனங்களுக்கும் நாம் அந்த தலைப்பை கொள்ளலாம். ஆனால் முதல் பகுதிக்கு மட்டும், முதல் 4 வசனத்திற்கு மட்டும் யோனாவின் வெறுப்பு என்ற தலைப்பை நாம் வைத்துக் கொள்ளலாம். நாம் இப்போது ஒவ்வொரு வசனமாக வாசித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். யோனா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது, அவன் கடுங்கோபம் கொண்டு. பாருங்க, இப்போ யோனா எங்கு இருக்கிறார் என்றால், எங்க இருக்கிறார் யோனா? சொல்லுங்க, எங்க இருக்காரு? நினிவே. சரியா? நினிவே பட்டணத்திலே யோனா பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்து, எப்படியாவது 40 நாள் ஆகும், 41வது நாள் நினிவே என்ன செய்து விடும்? கவிழ்க்கப்பட்டு விடும், அழிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்தை வச்ச கண்ணு எடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கு என்ன நடக்கிறது என்றால், 3ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் கவிழ்ப்பேன் அப்படின்னு சொன்னார, ஆனா இன்னும் நினிவே என்ன செய்யல? கவிழ்க்கப்படல, அழிக்கப்படலைய அப்படின்னு சொல்லி யோனா அதை பார்த்து எரிச்சல் அடைகிறதை நாம் பார்க்கின்றோம். அதை தான் இந்த 1வது வசனம் சொல்லுகிறது. இந்த 1வது வசனத்திலே 2 வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள். ஒன்று விசனம், யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. 2வது வார்த்தை அவன் கடும் கோபம் கொண்டு. அந்த கடும் கோபம் அப்படிங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. விசனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய பதத்திலே ரா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது. RAA, ரா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டு பி ஈவில் அல்லது ராங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது தவறு செய்வது அல்லது தீமையான பொல்லாங்கு அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள் நமக்கு வைத்துக் கொள்ளலாம். அல்லது அருவருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். கடும் கோபம் அப்படிங்கிற பதத்திற்கு எபிரேய பதம் கரா அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. CHARAH, கரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கோபம் கொள்ளுதல். சாதாரண கோபம் கிடையாது. ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கோபம் கொள்ளுதல் அல்லது எரிச்சல் படுதல் அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள். அப்போ அங்க யோனா எந்த அளவுக்கு எரிச்சல் படுகிறார் என்றால், ஆண்டவர் மீதே கடும் கோபம் அடைகிறார், கடும் எரிச்சல் அடைகிறார். எதற்கு இவ்வாறு எரிச்சல் அடைய வேண்டும்? யோசித்து பாருங்களேன். பொதுவாக ஆண்டவருடைய குணம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வருவது அவர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆண்டவருடைய குணம் என்றாலே இரக்கம். அது யோனாவுக்கு கண்டிப்பா தெரிந்திருக்கும்.
அப்போ நினிவே மக்கள் மனம் திரும்பி விட்டார்கள், ஆகையினாலதான் ஆண்டவர் அந்த தீங்கை அவர்களுக்கு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி யோனாவுக்கும் தெரிந்தும் கூட யோனா தன்னுடைய இருதயத்துல தான் சொன்னது நடக்கவில்லையே, இன்னும் 40 நாள் செல்லும் நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனா நினிவே இன்னும் அழிக்கப்படலையே, தான் சொன்னது நடக்கவில்லையே, தான் சொன்னதை கர்த்தர் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீதே கடும் கோபம் கொண்டவராக, ஆண்டவர் மீதே எரிச்சல் உள்ளவராக இங்கு யோனா காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். வேத வல்லுநர்கள் இதற்கு சில காரணங்களை முன்வைக்கிறார்கள். ஏன் யோனா எரிச்சல் படணும், ஏன் யோனா கோபம் அடைய வேண்டும், ஆண்டவர் மீதே விசனம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், முதலாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக யூதர்களுக்கும் அசீரியர்களுக்கும் பிடிக்காது, யூதர்களுக்கும் அசீரியர்களுக்கும் பிடிக்காது. பொதுவா யூதர்களுக்கு மற்ற இனமே பிடிக்காது. அது அசீரியரா இருக்கட்டும், மோவாபியரா இருக்கட்டும், அம்மோனியரா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே யூதர்கள் மற்ற இனத்தவர்களை நேசிக்க மாட்டார்கள், அவர்களை விரும்ப மாட்டார்கள். இப்ப அசீரியர்களுக்கும் யூதர்களுக்கும் பிடிக்காது. இந்த யோனா தீர்க்கதரிசி ஒரு யூத ஜனம், இஸ்ரவேல் கோத்திரம். இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்த இந்த யோனா அசீரியா அழிக்கப்பட்டாயிட்டுனா நம்ம தேசம் நல்லா ஆயிரும், நம்முடைய இஸ்ரவேல் பறந்து விரிந்த தேசம் சிறப்பானதாய் மாறிவிடும். ஏன்னா நமக்கு எதிராளியே இருக்க மாட்டானே, அசீரியா அப்படின்னு சொல்லப்படுகிற நினிவே அப்படின்னு சொல்லப்படுகிற எதிராளியே நமக்கு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யோனா தன்னுடைய இருதயத்திலே சிந்தித்து அவர்களை பிடிக்காததன் காரணமாக ஆண்டவர் அழிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அவர் ஒருவேளை எரிச்சல் அடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ரெண்டாவது ஒரு காரணம் என்ன சொல்றாங்க, என்னன்னா யோனா என்பவர் யாரு, ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி அப்படின்னா அவர் சொன்னது கண்டிப்பா என்ன செய்யணும், நடக்க வேண்டும். அதுதான் தீர்க்க தரிசனம், அதுதான் தீர்க்கதரிசி. அப்பதான் எல்லா மக்களும் இவர் உண்மையான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி நம்புவார்கள். இப்ப யோனா சொன்னபடி நடக்கலன்னா யோனா எப்படி மாறிடுவாரு, ஒரு பொய்யான தீர்க்கதரிசியா மக்கள் மத்தியில மாறிவிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக வந்திருக்கலாம். ஒருவேளை தான் சொன்னது நடக்கல அப்படின்னா அப்ப நான் பொய்யான தீர்க்கதரிசி அப்படின்னு மக்கள் என்னை புறம் தள்ளி விடுவார்களோ அப்படின்னு சொல்லி தனக்குள்ளாக ஈகோ கொண்டு, தனக்குள்ளாக ஒரு ஈகோ அப்படிங்கிற ஒரு குணம் கொண்டு அவர் இவ்வாறு எரிச்சல் அடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கு வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். மூன்றாவது காரணம் என்ன முன்வைக்கிறார்கள் என்றால், யோனா ஒரு சுயநலவாதியாக இந்த இடத்திலே செயல்படுகிறார். சுயநலவாதி, செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் கோத்திரத்தார் மற்ற இனத்தவரை விரும்ப மாட்டார்கள். தாங்கள் மாத்திரம் வளர்ந்தால் போதும், தாங்கள் மாத்திரம் சேமமாய் வாழ்ந்தால் போதும் என்று ஒருவித எண்ணம் கொண்டவர்கள் தான் இஸ்ரவேல் மக்கள். அப்ப அதே எண்ணம் தான் இந்த யோனாவுக்குள்ளாகவும் இருந்திருக்கணும். தனக்கு எதிராளியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுயநலத்தோடு இந்த யோனா இருந்திருக்க கூடும். ஆகவேதான் தான் சொல்லி இருந்தபடி ஆண்டவர் நினிவே மக்களுக்கு செய்யவில்லையே என்று சொல்லி இங்கு யோனா விசனம் அடைந்ததாக வேத அறிஞர்கள் இவ்வளவு காரணங்களை முன்வைக்கிறார்கள். இதில் எது வேண்டுமானாலும் உண்மையாக இருக்கலாம். ஏன்னா யோனாவும் ஒரு மனிதன் தான். யோனா இடத்துல நம்மளை வச்சு பார்த்தாலும் நம்மளும் என்ன செய்வோம், சில நேரங்கள்ல அப்படிதான் யோசித்திருப்போம். தான் சொன்னது நடக்கலையே, நான் நினைச்சது நடக்கலையே அப்படின்னு சொல்லி நாமளும் யோசித்திருப்போம். அதே போல யோனா அந்த இடத்துல யோசித்து கடவுள் மீது விசனம் அடைந்ததாக நாம் அங்கு பார்க்கின்றோம். 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2வது வசனம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இங்கு யோனா 2வது முறையாக ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கின்றார். யோனா மொத்தம் 2 முறை இங்கு ஜெபத்தை நம்ம பார்க்கின்றோம் யோனா புத்தகத்துல. 2வது அதிகாரம் முழுவதுமே யோனாவினுடைய ஜெபம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். அது எதற்காக ஜெபிக்கிறார் என்றால் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக ஜெபிக்கிறார். தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக ஜெபிக்கிறார். 2வது முறை இங்கு என்ன ஜெபிக்கிறார் யோனா? 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல தன்னுடைய ஜீவனை எடுத்துவிடும் என்பதற்காக ஜெபிக்கிறார்.
எப்படி யோனா எரிச்சல் அடைகிறார் பாருங்க. ஒரு மனிதனுடைய குணம் எப்படி மாறுகிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம தெளிவாய் பார்க்க வேண்டும். யோனா இவ்வளவுக்கு ஒரு தீர்க்கதரிசி, உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனின் தீர்க்கதரிசியினுடைய மனம் 2வது அதிகாரத்துல தன் ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபித்த யோனா 4வது அதிகாரத்துல என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மனதை மாற்றுகிறார். இதுதான் மனித குணம். இதுதான் மனித குணம். புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். அதான் வேதம் சொல்லும். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவினிடத்திலே சொல்லுவார், மனம் மாற அவர் மனு புத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை அங்க சொல்லுவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் மாறுவதற்கு நம்மை போல மனிதன் அல்ல. இங்கு யோனா ஒரு நிமிடத்துல, அந்த ஒரு சம்பவத்துல தன்னுடைய மனதை மாற்றி விடுகிறார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லலையா, நீர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், அந்த ஜனங்கள் உம்முடைய சமூகத்துல ஜெபம் பண்ணா நீர் கேட்டு அவங்களை விடுதலை ஆக்கிடுவீரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆகையினாலதான் நான் ஃபர்ஸ்டே எங்க போனேன், தர்ஷீசுக்கு போனேன், நான் நினிவேக்கு போல. ஏன்னா நீர் கண்டிப்பா மனம் மாறுவீருன்னு சொல்லி எனக்கு தெரியும், நீர் நினிவே பட்டணத்தை அழிக்க மாட்டீருன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆகையினாலதான் நான் ஃபர்ஸ்டே அப்படி போனேன் அப்படின்னு சொல்லி இங்க யோனா ஜெபிக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இந்த ஜெபத்திற்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், யோனாவின் புலம்பல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தலைப்பை வைத்துக் கொள்ளலாம். இன்னும் இந்த ஜெபத்தை நம்ம என்ன விதமாக பார்க்க முடியும் என்றால், யோனா ஒரு சுயநலத்தோடு ஜெபிக்கிற ஜெபமாக இங்கு நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. நிறைய நேரங்கள்ல சில மனிதர்கள் சிந்திப்பது உண்டு. எப்படி சிந்திப்போம் என்றால், கடவுள் நம்மோடு இருந்தாலும் இல்லட்டாலும் பரவாயில்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் நம்மோடு இருந்தாலும் இல்லட்டாலும் பரவாயில்ல, எனக்கு எதிராளியா இருக்கவனோடு கடவுள் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. எனக்கு எதிராளியா இருக்கிறவனோடு கடவுள் துணையாக இருக்கவே கூடாதுன்னு சொல்லி நிறைய மனிதர்கள் யோசிப்பார்கள். நான் உங்களை சொல்லல, சரியா? சிரிக்க நிறைய பேர், நான் உங்களை சொல்லல. நிறைய மனிதர்களுடைய சிந்தை அப்படி இருக்கும். அதாவது தான் கூட கடவுள் இருக்காரா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா தன்னை ஒருவன் எதிர்த்து விட்டால், அல்லது தனக்கு எதிராளியாக ஒருவன் மாறிவிட்டால் அவனுக்கு கடவுள் துணை நிற்கவே கூடாது, கடவுள் இரக்கம் காட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்த நினைப்பு தான் இங்கு யோனாவுக்கு வருகிறது. யோனா நினைக்கிறார், தன்னுடைய எதிராளியாகிய அசீரியர்கள், நினிவே மக்கள் அழிந்து போய்விட வேண்டும், அவங்களுக்கு துணையா ஆண்டவர் இருக்கக்கூடாது, யெகோவாகிய கடவுள் அவங்களுக்கு துணையா இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் நினைக்கிறார். அப்படி நினைத்துதான் இந்த 2வது வசனத்தை இப்படி ஜெபிக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லலையா உம்மட்ட, நீர் இரக்கம் காட்டிடுவீர், நீர் மனஸ்தாபத்திற்கு, நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவீர் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இறைவனுடைய குணாதிசயங்கள் இந்த 2வது வசனத்துல மிக தெளிவாக வெளிப்படுகிறது. என்னென்ன குணாதிசயங்கள்லாம் பாருங்க. 2வது வசனத்தின் பின்பாகம், இரக்கம் உள்ளவர், மன உருக்கமுடையவர், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். 5 விதமான குணாதிசயங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. இந்த 5 குணாதிசயங்களும் எந்த மனிதனிடத்திலும் நம்ம பார்க்க முடியாது. நன்றாய் நம்ம சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 5 குணங்களும் இறைவனின் குணங்கள், டிவைன் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஆண்டவரின் குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்களை எந்த மனிதனிடத்திலும் நம்ம பார்க்க முடியாது. அதுதான் ஆண்டவர், அதுதான் உலகத்தை படைத்த சர்வ ஆண்டவர், சர்வ வல்லவர். அப்ப அதை இங்கு யோனா சுட்டி காண்பித்து ஜெபிக்கிறார். நீர் இப்படிப்பட்டவர், ஆகையினாலதான் நான் ஃபர்ஸ்டே தர்ஷீசுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி இங்கு ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, நிறைய நேரங்கள்ல யோனாவை போல நம்முடைய சிந்தையிலும் குணங்கள் வரலாம். ஒருவேளை நமக்கு எதிராளிகள் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கலாம், நமக்கு அருகாமையில் இருக்கலாம், நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை எதிராளியாக நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா யோனாவை போல, யோனா தீர்க்கதரிசி இந்த இடத்துல நினைத்தது போல நாம் மற்றவர்களுக்கு நினைக்க கூடாது. ஆண்டவருடைய பார்வையில எது நியாயம், எது நீதி என்பது அவருக்கு தெரியும். நியாயத்தின் பக்கம் அவர் துணை நிற்பவர். எதிராளியாகவே இருந்தாலும் அந்த எதிராளி மனம் திரும்பினால் அவனுக்கு இரக்கம் காட்டுவதுதான் இறைவனின் குணம். அதை நாம் முதலாவதாக நம்முடைய இருதயத்திலே ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும். யோனா தீர்க்கதரிசி அந்த ஒரு எண்ணத்தை அவர் தன்னுடைய இருதயத்திலே வைக்கவில்லை. அப்படி வைக்காமல் தான் கடவுள்கிட்ட போய் இவ்வாறு ஜெபிக்கிறார்.
ஆகவே 2வது வசனத்துல யோனாவினுடைய புலம்பல் ஒரு தவறான புலம்பலாக நமக்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கின்றோம். 3வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். ஒரு தீர்க்கதரிசி வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பார்த்தீங்களா? ஒரு தீர்க்கதரிசி வாயிலிருந்து நான் செத்தா எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். இதே போல இன்னொரு தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணார். யாருன்னு சொல்லி தெரியுமா? இதே போல வேதாகமத்துல நான் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணார். மொத்தம் வேதாகமத்துல 2 பேர் அப்படி ஜெபித்தார்கள். ஒன்று யோனா, இன்னொன்று யாரு? தெரியலையா? எலியா. சரியா? எலியா தீர்க்கதரிசி. 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். எலியா வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. எலியா தீர்க்கதரிசி யெசபேல் அந்த பெண்மணிக்கு பயந்து, யெசபேல் பெண்மணிக்கு பயந்து ஒரு சூரை செடியின் கீழே போய் உட்கார்ந்து கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணுதாரு. ஆண்டவரே, என்னை நீர் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா யெசபேல் பெண்மணி கிட்டத்தட்ட 400 தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாள். தீர்க்கதரிசிகளிடத்திலே மிஞ்சி இருப்பது எலியா மட்டும்தான். அப்போ எலியாவுக்கு உயிர் பயம் வந்து விட்டது, தன்னையும் கொன்று போட்டு விடுவாளோ அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்துல தான் எலியா அப்படி ஜெபம் பண்றார். எலியாவை போலதான் இங்கு யோனாவும் உயிருக்கு பயந்து ஜெபம் பண்ணுகிறார். எப்படி உயிருக்கு பயந்து ஜெபம் பண்றாருன்னா, தன்னுடைய இருதயத்துல ஏற்பட்ட எரிச்சல் குணம், தன்னுடைய இருதயத்துல ஏற்பட்ட அந்த ஒரு கோபம், அந்த கோபத்தை தாங்காம, அந்த எரிச்சலை தாழாமல், நான் செத்து போனா எனக்கு நல்லா இருக்கும், இந்த எரிச்சல் குணத்தை நான் என்னை விட்டு அகற்றி விடுவதை காட்டிலும் நான் செத்து போனால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோனா ஜெபிக்கிறார். அன்பானவர்களே, இது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஜெபம், நாம செய்யக்கூடாத ஒரு ஜெபம். அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில போராட்டங்களை நாம மனதில் நிர்ணயம் பண்ணி, ஆண்டவரே, நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும், எனக்கு இதை வாழ முடியல, உலகத்துல இதை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நாம் நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு எண்ணம் கொள்ளுகிறோம். அப்படி கூட வந்து தேவ சமூகத்துல ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம். அப்படி ஜெபிக்க கூடாது, அப்படி ஜெபிக்க கூடாது. அது ஒரு தவறான ஒரு ஜெபம், தவறான ஒரு எடுத்துக்காட்டு. அன்பானவர்களே, உயிரை தருவதும் உயிரை எடுப்பதும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர்தான் அதற்கு உரியவர். நாம அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் அல்ல, அது ஆண்டவருக்கு உரியது. இப்ப ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். நமக்கு சில போராட்டங்கள், சில சூழ்நிலைகள், தாங்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, சோதனை காலத்துல அதை தப்பும்படிக்கு உனக்கு வழியை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு புத்தகத்துல ஆண்டவர் தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். நீ சோதனைக்கு தப்பும்படிக்கு உனக்கு வழியை நான் உண்டாக்குவேன், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் நிறைய வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார், நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம மனதில் வைத்து ஜெபிக்க வேண்டுமே ஒழிய, அதற்கு மாறாக தற்கொலை எண்ணம் கொண்டு நான் செத்தா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க கூடாது. அது தவறான ஒரு ஜெபம். யோனா இப்படி ஜெபிக்கிறது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நாம் இப்படி ஜெபிக்க கூடாது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. மேலும் யோனா இங்கு ஜெபிக்கிற ஒரு காரியம் எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்றால், இரக்கம் கொண்ட கடவுளுக்கு வேலை செய்வதை காட்டிலும் நான் செத்து போவது எனக்கு நலமாயிருக்கும் அப்படிங்கிறத யோனா மறைமுகமாய் சொல்லுகிறார். ஆண்டவர் இரக்கம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோனா ஏற்கனவே 2வது வசனத்தை சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த நினிவே மக்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது யோனாவுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. தெளிவாய் தெரிந்தும் கூட, தன்னுடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கமுடையவர் அப்படின்னு சொல்லி தெரிந்தும் கூட, அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு வேலை செய்வதை காட்டிலும், ஊழியம் செய்வதை காட்டிலும் நான் செத்து போனா எனக்கு நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யோனா இங்கு துணிந்து விட்டதை நம்ம பார்க்கின்றோம். யோனா நிறைய நேரங்கள்ல மனம் மாறிக்கொண்டே இருந்ததை நம்ம பார்க்கின்றோம்.
அநேக நேரங்களில் தன்னுடைய ஜீவனுக்காக ஜெபித்தார், தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக ஜெபித்தார், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தும் நடந்தார். ஆனா அதே வேளையில சில நேரங்கள்ல எரிச்சல் அடைந்தார், கோபம் அடைந்தார், பேசக்கூடாத வார்த்தைகளை சொல்லி எல்லாம் ஜெபித்தார். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல நாமும் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோனா தீர்க்கதரிசியை போல நம்முடைய மனம் அலைபாய்ந்து இன்று ஒன்றும் நாளை ஒன்றும் சிந்தித்து கொண்டு, ஒரு நாள் கடவுளை நம்ம நன்றாய் துதித்து பாடுவோம், மறுநாள் ஆண்டவரே என்ன நீர் கைவிட்டுட்டீரு, என்ன நீர் பார்க்கல அப்படின்னு சொல்லி கடவுளையே நம்ம கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோம், யோனா தீர்க்கதரிசியை போல. அப்ப நாம அப்படி இருக்கக்கூடாது. யோனாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு முன் உதாரணமான ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகின்றது. 4வது வசனத்தை பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். 4வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். இப்ப ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். 3 வசனங்கள்ல யோனா ஜெபம் பண்றாரு. 4வது வசனத்துல கர்த்தருடைய பதில் வருகிறது. எப்படி வருகிறது பாருங்க. நீ எரிச்சலா இருக்கிறது உனக்கு நல்லதோ. ஆண்டவர் கொடுத்த பதிலுக்கும் யோனா செய்த ஜெபத்திற்கும் ஏற்ற பதிலா? ஏற்ற பதிலா இல்ல, அப்படிதானே? யோனா என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை பற்றியே பேசல. நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா கெட்டதா, அதை நீயே சிந்தித்து பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த யோனா தீர்க்கதரிசிக்கு கொடுத்தார். அந்த ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல யோனா அப்படியே என்ன செஞ்சிட்டாரு? அமைதியாயிட்டார். 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா அடுத்து யோனா தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவார். அவர் நகரத்தை விட்டு புறப்பட்டு வெளியே போய் விடுவார் அப்படின்னு சொல்லி 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு வார்த்தையிலேயே யோனாவினுடைய கேள்விக்கு, யோனாவினுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார். என்ன பதில் கொடுத்து விட்டார் என்றால், நாம் எரிச்சல் அடையக்கூடாது, நீ எரிச்சல் கொள்ளக்கூடாது, நீ கோபம் கொள்ளக்கூடாது என்பதாக ஆண்டவர் இங்கு யோனாவுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே வேளையில நீ ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபம் பண்ணிய, அப்படி நீ ஜெபம் பண்ண கூடாது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வார்த்தையில ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவேதான் அந்த யோனா சொல்லி ஜெபித்த அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி யோனா ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அந்த வார்த்தையை புறம் தள்ளினார். காரணம், அது அற்பமான முட்டாள்தனமான ஒரு வார்த்தை அப்படிங்கிறத யோனாவுக்கு புரியும்படியாக, நீ எரிச்சல் அடையாத, நீ எரிச்சல் படுவதனாலதான் உனக்குள்ள இந்த முட்டாள்தனமான சிந்தனைகள் எல்லாம் வருகிறது, நீ கோபப்படுவதனாலதான் உனக்குள்ள இந்த எண்ணங்கள் எல்லாம் வருகிறது அப்படிங்கிறத யோனாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4 வசனங்களிலிருந்து கற்றுக்கொண்ட காரியம், நம்ம எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நம்முடைய எதிராளிக்கு ஆண்டவர் துணை நின்றாலும் நாம் சந்தோஷப்பட வேண்டும், நாம் சந்தோஷப்பட வேண்டும். யோனாவை போல நம்முடைய வாயிலிருந்து சாவு அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது, வரக்கூடாது. நான் செத்தா நலமா இருக்குமே அப்படின்னு சொல்லியெல்லாம் நாம சொல்லவே கூடாது. அந்த வார்த்தை நமக்குள்ளாக வரக்கூடாது. அடுத்தபடியாக எரிச்சல். எரிச்சல் அப்படிங்கிற குணம் நம்மை அழித்து போடும், நம்மை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டும். வேதாகமத்துல காயின் ஆபேலை கொலை செய்ததற்கு மிக முக்கிய காரணமே, காயின் ஆபேலின் மீது எரிச்சல் அடைந்தான் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. எரிச்சல், கோபம் அப்படிங்கிற குணம் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மை தூண்டிவிடும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கெட்ட குணாதிசயங்களை நம்மை விட்டு அகற்றி போடும்படியாக இந்த 4 வசனங்களிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த குணங்கள், கெட்ட குணங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அகற்றி போட்டு நல்ல குணங்களை நாம் பின்பற்றி வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.